அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் டிசம்பர் மாதத்தின் 27ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. அதுவும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இது அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே தனி சிறப்பு வாய்ந்தது தான். அதுவும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அதி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையிலையெல்லாம் வீட்டில் வருமானம் பெருகணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பல்வேறு வகையிலிருந்தும் பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கிட்டு வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சாவே போதும். கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் ஓப்பன் ஆகும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு நமக்கு பிரபஞ்ச ஆற்றலின் பேராற்றல் சக்தி கொண்ட 369 அப்படிங்கிற போர்ட்டலும் நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த எண்களுடைய அற்புதம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம எப்பேற்பட்ட கோரிக்கையை கேட்டாலும் அது கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மாறாத உண்மையாகவே இருந்து வருது. சரி, இந்த 369 இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளில் வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தின் 12ஆம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை 1+2ன்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 3ங்கிற எண் கிடைக்குது. அடுத்ததாக இந்த வருடமானது 24வது வருடம், இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததாக ஆங்கில தேதி 27, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. அப்போது 369 அப்படிங்கிற எண்ணானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், 6 மாதம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பணவரவுக்காக நீங்கள் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் அது ஒன்று பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட் கொடுத்துரும், ஒன்று தாமதமாகும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே போதும், 6 மாதம் தொடர்ச்சியாக செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க பணவரவிற்கான அற்புதமான தாந்திரீக பரிகாரம் இது அப்படின்னே சொல்லலாம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். இப்போது பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள கணவர்கிட்ட சொல்லியோ உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லியோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரஹோரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. சுக்கிரஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காலையில் 6 to 7 அப்படிங்கும்போதே இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். சூழ்நிலை காரணமாக முடியல அப்படின்னா நான் சொன்னால் மற்ற 2 நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களால் இதை செய்ய முடியலங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். சரி, இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது செம்பு, பித்தளை அல்லது மண் சொப்பு, இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் கட்டாயம் தேவைப்படுது. எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக்கோ சில்வரோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதனுடைய வெளிப்புறத்தில் நல்ல மஞ்சளையும் தண்ணீரையும் அல்லது மஞ்சளையும் பன்னீரையும் கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு இதனுடைய வெளிப்புறம் முழுவதுமே நீங்கள் தடவி விடுங்க. இப்படி தடவும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த கலசம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். மேலும் நம்ம இது போல் ஒன்று அப்ளை பண்ணும்போது இன்னும் பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் சுற்றிலும் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க. அடுத்தது இதில் சுத்தமான தண்ணீர் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. பைப்பில் வர தண்ணீராக இருந்தாலும் சரி, இல்லை எச்சில் படாமல் வேறு ஏதாவது ஒரு குடத்துல வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். நல்லா தழும்ப பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம்,
கொஞ்சம் அட்சதை. அட்சதை அப்படின்னா மஞ்சளும் நெய்யும் பச்சரிசியோடு மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அதுதான் வந்து அட்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ திருமண விழாக்கள்லாம் நம்ம மணமக்கள் ஆசீர்வாதம் செய்வதற்கு பண்ணி தருவாங்க இல்லையா, அதுதான் அட்சதை. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 4-5 அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடணும். அடுத்ததாக கொஞ்சம் சந்தனம் வந்துட்டு நீங்கள் போடணும். அடுத்ததாக கொஞ்சம் பச்சை கற்பூரம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், அட்சதை, சந்தனம், பச்சை கற்பூரம், இவ்வளவு தான். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. அடுத்ததாக இந்த தண்ணீருக்குள்ளே நம்மளுடைய வீட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து காசுகள் வந்து நம்ம போடணும். இப்போ வீட்டில் 6 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம் அப்படிங்கும்போது 4 காயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது 1 ரூபாயாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், 5 ரூபாயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சில்லறை காசுகள். ஏன்னா இந்த சில்லறை காசுகள் அப்படிங்கிறது லக்ஷ்மி குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாணயங்களுடைய ஒளி வந்து அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒளி, மங்கள ஒளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சில்லறை காசுகள் பயன்படுத்துகிறோம். எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை காசு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் கணவர், மனைவி, குழந்தைங்க 2 பேர் அப்படிங்கும்போது 4 காசு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 காசையும் ஒன்றா பொறுமையாக நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போடணும். இப்படி ஒவ்வொன்றும் போடும்போதும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் பெயரை சொல்லிக்கிட்டே போடுங்க. உங்கள் பேர், உங்கள் கணவர் பேர், உங்களுடைய குழந்தைங்க பேர், இப்படி சொல்லிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த காசை போட்டுருங்க. அடுத்ததாக இந்த சொம்புனுடைய கழுத்து பகுதியில் ஒரு மல்லிகை பூவோ ஜாதி மல்லியோ ஏதாவது ஒரு மனம் மிகுந்த பூச்சரம், பூ மாலை இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்துட்டு சுற்றி விட்டுருங்க. அடுத்ததாக இதை வந்துட்டு நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிளியாத ஒரு வெற்றிலையை எடுத்து அதை நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் அட்சதை இது வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த சொம்பை நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட வெற்றிலை இல்லை அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு பூஜை அறையில் பயன்படுத்துவீங்க இல்லையா தட்டு, செம்பு, பித்தளை இது போன்ற தட்டு, இதை நீங்கள் எடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த 3 பொருட்களால் அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சொம்பை வந்து வச்சுருங்க. இப்போ இதை நீங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. நெய் தீபமாக ஏற்றுவது விசேஷம். இப்போது இந்த கலச சொம்பு மேலே உங்களுடைய 2 கையும் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ வந்து நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் இதெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். மறுநாள் காலை, அதாவது சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இப்போ இந்த கலச தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த காசுகளை எடுத்து செலவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து பத்திரமா நீங்கள் இதை சேமித்து வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்கோ அங்கே வந்து மென்மேலும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகள் எதுக்காக இருந்தாலும் ஊற்றலாம். உங்கள் வீட்டில் செடி கொடி இல்லைங்கும் போது வெளியில் ஏதாவது மரம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். எக்காரணத்து கொண்டும் இந்த தண்ணீரை நீங்கள் வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றக்கூடாது. இந்த 2024 வருடம் முடிந்து எப்படி இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்க போகுதோ அதே போல் நம்மளுடைய வீட்டில் உள்ள இந்த பணக்கஷ்டம், வறுமை நிலை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாவதற்கு இந்த பரிகாரமானது நிச்சயம் வந்து கை கொடுக்கும். நாளைக்கு ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நாளைக்கே எல்லோரும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.